ஈசனுடைய கழுத்து பகுதி மட்டும் கேதார்நாத்துக்கு எப்படி வந்தது? மகாபாரதத்துக்கும் இந்த கேதார்நாத்துக்கும் அப்படி என்னதான் தொடர்பு? வாங்க பார்க்கலாம். குருஷேத்திர போர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அந்த போர்ல சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் கொள்ள வேண்டியதாயிடுச்சு. இதனால மனமுடைந்த பாண்டவர்கள் தங்களோட பாவத்தை போக்குறதுக்காக ஈசனை தேடி அலைஞ்சாங்க. ஆனா சிவபெருமானோ இவங்களை சந்திக்க கூடாதுன்னு ஒரு எருது வடிவம் எடுத்து குப்த காசில போய் மறைஞ்சிட்டாரு. சும்மா இருப்பாங்களா பாண்டவர்கள்? ஈசன் எருது வடிவில மறைஞ்சதா பாத்துட்டாங்க. அந்த எருத பிடிக்க அவங்க முயற்சி பண்ணும் போது ஈசன் அங்கிருந்து பூமிக்குள்ள புகுந்து 5 பாகங்களா பிரிஞ்சாராம். அந்த இடங்களை தான் நாம பஞ்ச கேதாரங்கள் அப்படின்னு சொல்றோம். ஈசனுடைய முகம் ருத்ரநாத்திலும் அவருடைய கைகள் துங்கநாத்திலும் தொப்புள் மற்றும் வயிற்று பகுதி மத்திய மகேஸ்வரிலும் உடல் பகுதி கல்பேஸ்வரிலும் இருந்தது. அப்போ அந்த பிரம்மாண்ட எருதுடைய கழுத்து பகுதி மட்டும் உயர்ந்து நின்ன இடம்தான் புண்ணிய பூமியான கேதார்நாத். இன்னைக்கும் கேதார்நாத்ல அந்த ஈசன் கழுத்து வடிவிலேயே சுயம்புலிங்கமா வீற்றிருக்கத நாம பார்க்க முடியும்.